بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதற்குரிய காரணம், கடந்த வாரம் சில மெண்டல்கள், இன்னும் சொல்ல போனால் காபிர்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், அவர்களுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏதோ சிலை வணங்க வேண்டிய ஆட்கள் இங்கு வந்து சிலைக்கு பதிலாக கல்லறையை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக வேண்டி இந்த கூட்டத்தை பதில் சொல்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. இவர்களுக்கும் காதியானிகளுக்கும் நாங்கள் ஒருபோதும் பதில் சொல்வது கிடையாது. காதியானி ஒரு மெண்டல். பாருங்க, ஒரு வால் போஸ்டர் ஒண்ணு ஓட்டிருக்கான். மக்காவை பார்த்த, காபாவை பார்த்த உடனே துவாவெல்லாம் கபுலாகுமா, இவளுக்காக வேண்டி துவா செய்யணுமா? இப்படி ஒரு ஹதீஸே கிடையாது. நபி மொழியில் மட்டும் மொட்டையா போட்டிருக்கான். அப்ப இவன் ஒரு மெண்டல். அதே போன்று இந்த பரேலவிச கொள்கையில் உள்ளவர்கள், அப்துல்லா ஜமாலியுடைய, கோமாளியுடைய குல வாரிசுகள், இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சகோதரர் செய்யதிலே அவர்கள் ஒரு ஆர்வத்திலே மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொஞ்ச நேரத்தில் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். நாம இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ததற்குரிய ஒரே ஒரு காரணம், சமீபத்திலே இந்த நகரத்திலே சில திருமணங்கள் நடந்தன. அந்த திருமணங்கள் மிக ஆர்ப்பாட்டம் நிறைந்ததாக, அனாச்சாரம் நிறைந்ததாக, டாம்பீகம் நிறைந்ததாக, மேலப்பாளையத்திலே திருமணத்திலே கச்சேரி எல்லாம் இல்லாத அளவிற்கு எளிமையான முறையிலே தௌஹீத் ஜமாத்தினுடைய புரட்சியின் காரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கச்சேரியை கொண்டு வந்து, அரசியல் தலைவர்களை கொண்டு வந்து, இந்த இஸ்லாமிய திருமணம் என்ற பெயரிலே ஒரு அனாச்சாரத்தை அரங்கேற்றினார்களே, அதை கண்டிப்பதற்காக வேண்டி இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை என்று நாங்கள் காவல்துறையை அனுமதிக்காக வேண்டி அணுகிய நேரத்தில் இந்த மெண்டல்கள் போடுகின்றார்கள் என்ற ஒரு தகவல் வந்தவுடனே, சரி, நாம் அடுத்த வாரத்தில் நம்முடைய கூட்டத்தை நாம் போட்டுக் கொள்வோம் என்று இந்த வாரத்தை தெரிவு செய்திருக்கிறோம். இதுதானே தவிர இந்த மெண்டல்களுக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்று கருதிவிடக்கூடாது. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அப்துல்லா ஜமாலி வைத்திருக்கக்கூடிய வாதங்கள், அந்த வாதங்களைத்தான் இவர்கள் வைக்கப் போகின்றார்கள். அந்த கோமாளியுடைய வாதங்களுக்கு நாங்கள் இந்த மீட்டிங்கில் மட்டுமல்ல, எல்லா மீட்டிங்கிலும் தொடர்ந்து பதில் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த ஒரு அடிப்படையிலே இன்றைக்கு அந்த வாதங்களுக்கு பதில் சொல்லப்படும். ஆனால் அப்துல்லா ஜமாலி வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் நரகத்திற்கு மக்களை அழைக்கக்கூடிய வாதங்கள் என்பதால் அது எங்களுடைய கடமை. நாங்கள் அந்த கடமையை செய்ய வேண்டும், செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்போது இந்த திருமணத்திற்கு வருவோம். இந்த திருமணம் இன்றைக்கு, அதாவது ஒரு வாரத்திற்கு முந்தி அல்லது 2 வாரத்திற்கு முந்தி மேலப்பாளையமே அமர்கலப்பட்டது. இந்த திருமணத்தை பற்றி நாங்கள் ஏன் பேச வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் யாராவது பேசிவிட்டால், யாரோ இந்த தீமையை எதிர்த்து கண்டித்து விட்டார்கள் என்ற ஒரு நிம்மதியிலே இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு ஆலிமும் அதை கண்டிக்கவில்லை, கண்டிக்க மாட்டார்கள். அவர்கள் தீமையை கண்டிப்பதாக இருந்தால் இந்த தௌஹீத் ஜமாஅத் உதயமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. இருக்கக்கூடிய ஹதீஸ்களை மறைத்தார்கள், சத்தியத்தை மறைத்தார்கள். கபரு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள், தர்காக்கள் உடைக்கப்பட வேண்டும், கபர்கள் கட்டப்படக்கூடாது, கபர்கள்ல பூமாலை போடக்கூடாது, அதை போய் அதற்கு மரியாதை செலுத்தக்கூடாது, கபர் இருந்தால் அதற்கு முன்னால் நின்று தொழக்கூடாது என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ்களை எல்லாம் இவர்கள் சொல்லவில்லை. அதனால்தான் அந்த ஹதீஸ்களை எல்லாம் சொல்ல வேண்டும், மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். எடுத்து சொன்னால் தமிழகம் எரிமலையாகும், நம் மீது எதிரி குதிக்கும் என்றெல்லாம் தெரிந்து எடுத்து சொன்னோம். 80லிருந்து மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எதிர்ப்புகளையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இறைவனுடைய அருளால் இவர்கள் நினைப்பது போன்று
இந்த ஏக்கம், இந்த ஏகத்துவ கொள்கையினுடைய அமைப்பு ஏதோ ஒரு முளையாக இருக்கின்றது, கிள்ளி விடலாம், செடியாக இருக்கின்றது, ஒடித்து விடலாம், மரமாக இருக்கின்றது, வெட்டி விடலாம் என்று நினைத்தார்கள். முடியவில்லை. அல்லாஹ்வுடைய கிருபையினால் தமிழகத்திலே அரசியல் ரீதியான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அளவிலே ஒரு மாபெரும் ஒரு இயக்கமாக பரிணமித்து பரிமளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இயக்கத்தினுடைய வேகத்தை இவர்களால் ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது. அன்று மக்காவிலே இஸ்லாமிய பிரச்சாரம் எப்படி மிக வேகமாக விரைவாக வளர்ந்ததோ, அரபகத்தை ஆட்கொண்டதோ, அண்டை நாடுகளை எப்படி அது தன்னுடைய ஆட்சிக்கு கொண்டு வந்ததோ, அது போன்ற ஒரு வளர்ச்சியை, இமாலய வளர்ச்சியை, விண்முட்டக்கூடிய ஒரு வளர்ச்சியை இது கண்டு கொண்டிருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதில் உள்ளவர்கள் இந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றவரை. இப்போது நாம் இந்த நகரத்தில் நடந்த அந்த தீமையை கண்டித்து ஆக வேண்டும். ஏன் கண்டிக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத் ஆராஃப்ல ஒரு சம்பவத்தை சொல்றான். மீன்பிடிக்க போனார்களே, அவர்களை நோக்கி சொல்லப்பட்ட அறிவுரையை அவர்கள் மறந்தவுடனே அன்ஜைனல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூ, தீமையை தடுத்தார்களே அந்த மக்களை நாம் காப்பாற்றினோம். தீமையை யாரு தடுத்தாங்களோ அந்த மக்களை நாம் காப்பாற்றினோம். இந்த சொல்லை எல்லாம் மீறி போய் மீன் பிடித்தார்களோ, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு மாறு செய்து துரோகம் அளித்தார்களோ, அவர்கள் செய்த அந்த பாவத்தின் காரணமாக மிக கடுமையான வேதனையை வைத்து அவர்களை தண்டித்தோம். பலம்மா அசௌ அம்மா நுகு அன்ஹு, அவர்கள் எதை விட்டும் தடுக்கப்பட்டார்களோ அதை வரம்பு மீறி சென்ற பொழுது குல்நாளகும் கூணும் கிரதத்தன் காசியேன், நீங்கள் இழிந்த குரங்குகளாக ஆகிவிடுங்கள் என்று நாம் அவர்கிட்ட சொன்னோம். குரங்குகளாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நாம் இங்க என்ன பார்க்கிறோம்னா, ஒரு தீமை நடக்கின்றது. அப்படி தீமை நடக்கின்ற பொழுது வழக்கத்திலேயே ஒரு கூட்டம் சொல்லும், நீங்க அதை போய் தடுக்கிறீங்க அப்படிம்பாங்க. இன்னொரு கூட்டம் சொல்லும், தடுக்கணும் அப்படிம்பாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா தடுக்க, இந்த யாரு அந்த தீமையை தடுக்கிறாங்களோ அந்த கூட்டத்தை காப்பாற்றி விட்டு மௌனமா இருந்தாங்களே அவங்களையும், யாரு தீமையை செய்தார்களே அவர்களையும் சேர்த்து அழித்து விடுகின்றான். அல்லாஹ் அது போன்ற ஒரு தண்டனையை நமக்கு கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தை போட்டு நம்முடைய கடமையை நாம் செய்வோம். இந்த தௌஹீத் ஜமாத்து நம்மோடு இவ்வளவு நாள் பழகி இருக்கின்றார்களே, இவர்கள் எல்லாம் நம்மோடு ஒட்டி வாழ்கின்றார்களே, இவர்கள் எல்லாம் நண்பர்களாயிற்று என்று இந்த முகத்தாட்சணியை தௌஹீத் ஜமாத் பார்க்காது. அது அதற்கு அவசியமும் கிடையாது. தீமையை எப்போது எங்கு நடக்க கண்டாலும் அதை பகிரங்கமான முறையிலே தடுத்து தீர்வோம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து இங்கு நடந்த அந்த தீமையை நாங்கள் கண்டிக்க இருக்கின்றோம். என்ன நடந்துச்சு? ஒரு திருமணம், 2-3 திருமணங்கள் நடந்தன. ஆர்ப்பாட்டங்கள், பேனர்கள், அதாவது எங்க பார்த்தாலும் பேனர்கள். அப்படி பேனர்களை வைத்து மிக பெரிய அளவுல தடபுடலாக அந்த திருமணத்தை அவர்கள் நடத்தி முடித்திருக்கின்றார்கள். நாம கேட்கிறோம், இது மாதிரி திருமணத்திற்கு அரசியல் தலைவர்கள் அழைக்கப்படணுமா? மார்க்கத்தில் அப்படி இருக்குதா? என்ன, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசியாலும் மானங்கெட்டவர்களுக்கு இந்த வார்த்தைகள் ஒரு கேடு. துவா பரக்கத்தாலும் எப்படிப்பா உங்களுக்கு துவா பரக்கத்து கிடைக்கும்? இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கா ஐஸருகு மௌனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, திருமணத்திலேயே ரொம்ப 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 இறைவனுடைய அருளுக்கு பாத்தியப்பட்டது, ஆசிக்கு பாத்தியப்பட்டது, இறைவனுடைய அருள் வளம் கிடைக்கக்கூடிய ஒரு திருமணம் எதுல செலவு ரொம்ப 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 சிக்கனமாக நடத்தப்படுகின்றதோ அந்த திருமணம் தான் என்று சொல்றாங்களே. இந்த திருமணத்திற்கு இந்த அரசியல் தலைவர்களை அழைக்கிறீங்களே, அழைக்கக்கூடிய அந்த தலைவருக்காக வேண்டி எங்கு பார்த்தாலும் பேனர் கலாச்சாரங்களை வைக்கின்றீர்களே. நான் இந்த வைகோவை மட்டும் சொல்லல, எந்த அரசியல் தலைவர்களையும் திருமண உரையை நிகழ்த்துவதற்கு அவர்களுக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கின்றதா என்பதெல்லாம் வேறு கேள்வி. அதை நாம் இங்கு எழுப்ப விரும்பவில்லை. இந்த திருமணத்தில் இது போன்று அந்த சபைக்கு இப்படி எல்லாம், அதாவது ஆலிம்சாக்களே அழைக்க கூடாதுன்னு சொல்றோம். இங்க உள்ள ஆலிம்சாக்கள் இருக்கிறாங்களே, இவங்களையே கூப்பிடாதீங்க, இவன் அங்க வந்து பொய் பிரச்சாரத்தை செய்துகிட்டு இருக்கிறான். இப்படி இங்கேயே இங்கு உள்ள ஆட்களையே இந்த திருமண உரைக்கு என்று அழைப்பதற்கு இல்லை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்.
ஒரு கேள்வி வரும், நீங்க எதுக்கு போறீங்க அப்படின்னு. நாங்க ஒரு காலத்தில் சென்று கொண்டிருந்தோம், இப்போதும் கொஞ்சம் கொஞ்சம் சென்று கொண்டு இருக்கின்றோம். இதையெல்லாம் இப்போது குறைத்துக் கொண்டு வருகின்றோம். ஏன் தெரியுமா? ஹதீஸ்ல இல்ல. ஆரம்பத்தில் இருந்து இதுவரைக்கும் சில பகுதிகளில், மேலப்பாளையம் உட்பட சில பகுதிகளில் திருமணம் நடத்தினா அதை நடத்தி பார்ப்போம், ஊர் விளக்க வைக்கிறோம், சவால் விடுகின்றோம் என்ற முறையில ஊரார்கள் சில இடத்துல இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இது போன்ற சில எதிர்ப்புகளை நாங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். நீ வந்து பாரு என்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கின்றோம். இது அல்லாம நாங்கள் இந்த ஹுத்பா திருமண உரை என்பது இருக்கின்றது. கடந்த காலத்தில் என்னுடைய திருமணம் 1986 கடைப்பள்ளியில நடந்துச்சு. அந்த திருமணத்திற்கு சகோதரர் பிஜே அவர்கள் தொண்டியிலிருந்து வந்திருந்தாங்க. இது போன்று பிஜே உடைய அண்ணன் மகள் PS அலாவுதீன் அவருடைய திருமணத்திற்கு நான் இங்கிருந்து தொண்டிக்கு உரையாற்ற சென்றிருந்தேன். இப்படி எல்லாம் சென்று கொண்டிருந்த ஆட்கள் இப்போது இதையெல்லாம் சுத்தமாக குறைத்து விட்டோம். அதாவது நானும் அப்துல் ரஹ்மான ஒரு திருமணத்தை கூப்பிட்டேன், நான் எந்த ஒரு திருமணத்திற்கும் போக மாட்டேன், முடிஞ்சு போச்சு. இந்த நிலையில தான் இருக்குது. MS சுலைமான் அவர்கள் ரொம்ப காலமாக எந்த திருமணத்திற்கும் போறது கிடையாது. திருமண உரைக்கு என்று செல்வதற்கு இல்லை, அதுல ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை, அதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை என்பதற்காக வேண்டி அவர்கள் எல்லாம் வருவது கிடையாது. நாங்களும் கூட என்ன செய்து விட்டோம், பள்ளிவாசல் இதற்கு முந்தி இன்ன கிழமை இன்ன நாள் என்று இன்ன தேதி என்று ஒரு திருமணம் நடைபெற இருக்கின்றது, ஒரு சகோதரருக்கு அந்த திருமண உரைக்கு நீங்கள் எல்லாம் வாங்க என்றெல்லாம் அழைத்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது ஜும்மா குத்பாவிலையுமா அழைப்பதை விட்டு விட்டோம். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் எங்காவது கலந்த இந்த வீசியமானுல்லா போன்ற இந்த ஷைத்தான் எல்லாம் பெரிய திரு பள்ளியில வந்து கொஞ்சம் கலாட்டா பண்ணானுவோ, அது மாதிரி இந்த ஷைத்தான்கள் வந்தால் சுழுக்கெடுப்பதற்காக வருவோம். புரியுதா? அது மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டால், எங்களோடு மோதினால், சட்டத்தை அவர்கள் மீறுவார்கள் என்றால் அப்போது என்ன என்பது சட்டத்தின் மூலமாகவும் வேறு என்னென்ன, அதாவது நாங்க எங்களை தாக்க வர்றான் அடிக்க வர்றான் அப்படின்னா சும்மா விட்டுட்டு முதுவை கொடுத்துட்டு வரமாட்டோம். என்னென்ன செய்யணுமோ அதை செய்து விட்டு வருவோம். புரிகிறதா? நாம இது மாதிரியான கட்டங்களை தவிர்த்து இப்போது இந்த திருமணத்தில் வந்து நாங்கள் ஆர்வம் காட்டுவது கிடையாது. நான் எந்த திருமணத்திற்கு போனாலும் முதல்ல அதிகமான அளவுல சொல்லியிருக்கின்றேன், பெரும்பாலும் சொல்லியிருக்கின்றேன், நான் வந்துதான் இந்த திருமணம் நடைபெற வேண்டும் என்பது கிடையாது. இது ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து பெரிய அளவுல அறிஞர்கள் வர வேண்டும், மார்க்க பிரமுகர்கள் வர வேண்டும், அரசியல் தலைவர்கள் வர வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது என்று ஒவ்வொரு மேடையிலும் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சில மேடைகள்ல விடுபட்டு இருக்கலாம். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க அரசியல்வாதிகளை கொண்டு வந்து நிறுத்தி அதற்கு என்று பேனர்களை கட்டி வச்சு காசை அள்ளி வீசுகின்றீர்களே, எந்த அடிப்படையில் இப்படி வீசுறீங்க? இந்த காசை இப்படி எப்படி நீங்கள் சீரழிக்கின்றீர்கள்? மறுமையில இந்த காசுக்கு என்று அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கும் என்ற ஒரு பயம் இல்லையா? அதுதான் தலைப்பு தந்திருக்காங்க, ஆடம்பர கல்யாணமும் அல்லாஹ்வின் விசாரணையும். எப்படி நீ இது போன்ற காசை செலவழிக்க முடியும்? சமுதாயத்தில் இந்த திருமணத்திற்காக வேண்டி இப்படி எல்லாம் காசை செலவழிக்கணுமா? என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? நிக்காஹிலேயே மிக மிக அளவுல அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய ஒரு திருமணம், அருள் கிடைக்கக்கூடிய ஒரு திருமணம் செலவு சிக்கனமா இருக்கணும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படித்தானே நடத்தப்பட வேண்டும். இதுல காசு இருக்கிறது என்பதற்காக வேண்டி பந்தல் போடுறது, அதுல வந்து அள்ளி வீசுறது, பேனர்களை கட்டுறது, என்ன அடிப்படையில் இப்படி செய்றீங்க? இதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் திருமணம் நடந்துச்சு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் முடித்துவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சபையில வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. அவருடைய மேனியில ஆடையில அந்த வாசனை திரவத்தினுடைய அந்த நிறம் இருந்ததை பார்த்து, என்னப்பா திருமணம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை கூப்பிடலங்க. இதையும் எல்லா மேடையிலையும் நாங்கள் சொல்கின்றோம். ரசூலுல்லாஹ்வையே யார் அழைக்கல? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் 10, அதாவது சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் அவங்க ஒரு ஆள், அவங்க அழைக்கப்படல. அப்படி அழைக்கப்படலைங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து நாம தெரிந்து கொள்கின்றோம். திருமணம் முடிச்சுக்கிட்டியா? சரி, நீ என்ன மகர் கொடுத்த? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. நான் ஒரு பேரித்தம்பளை கொட்டை அளவுக்கு
மகர் கொடுத்தேன் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுலிமுல் பிஷார், ஒரு ஆட்டை அறுத்து விருந்து வையே என்று சொல்கின்றார்கள். இது புகாரில இடம் பெற்றிருக்குது. ரசூலுல்லாஹ்வே அழைக்கப்படலையே, அழைக்கப்படாமல் தானே திருமணம் நடந்திருக்கின்றது. ஒப்பந்தம் ஒரு 4-5 பேர்கள் உட்கார்ந்து கூடி பேசிக்கொண்டால் அது ஒப்பந்தம். இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல ஒரு இறைவனை அஞ்சக்கூடிய அளவுல ஒருவர் உரையாற்றினால் அது குத்பா முடிஞ்சு போய்விட்டது. இந்த அடிப்படையில் தான் இந்த காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. இது இப்படி நடப்பதற்கு பதிலாக நீங்க அங்கிருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வர்றீங்களா, அது அரசியல் தலைவரை கூப்பிடுறீங்களா, சில இடங்கள்ல நடிகைகளை கூப்பிட்டு வர்றாங்களே, இது எந்த அடிப்படையில மார்க்கத்திற்கு உட்பட்டது? சரி, இது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். இதுல அந்த கல்யாணத்தின் போது கச்சேரியை கூப்பிட்டு கச்சேரி வச்சிருக்கிறாங்க. மேலப்பாளையத்தில் இந்த கலாச்சாரத்தை எல்லாம் உடைச்சி ரொம்ப ஒரு இறைவனுடைய அருளால் ஒரு 20 ஆண்டு கால உழைப்பு, இந்த உழைப்பினுடைய அடிப்படையில் மிக எளிமையான அளவுல மக்கள் பள்ளிவாசல்ல திருமணம் நடைபெற வேண்டும் என்று வந்ததை நீங்க அதற்கு 1000 காரணம் சொல்லுங்க. அதனுடைய பின்னணியில தௌஹீத் ஜமாத் இருக்கிறதா இல்லையா? நாங்க இந்த திருமணத்தை எளிமையாக நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு தெருவிலும் இந்த குத்பாவில் வந்து கலந்து கொள்றதுக்கும் இதுதான் காரணம். இன்னும் கொஞ்ச காலம் போனால் அதை நிறுத்தி விடுவோம், நாங்க வர்றதுனால அது மார்க்கத்தில் உள்ளது என்று நாங்கள் அதை சப்பை கட்டு கட்டுவதற்கு நாங்கள் இல்லை, இஸ்லாத்தில் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமாவுக்கு தான் அழைச்சிருக்கிறாங்களே தவிர, வலிமாவுக்கு அழைத்தால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர, குத்பாவுக்கு ரசூலுல்லாஹ் அழைக்கல, குத்பாவுக்கு நீங்க போங்க என்றும் சொல்லவில்லை. இதை நாங்க எல்லா இடத்திலையும் சொல்லுவோம். இப்ப இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய அந்த உழைப்பின் காரணத்தினால திருமணம் இன்றைக்கு ஓரளவிற்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் வந்து சிறப்பு சிக்கனமாக நடத்தும் பொழுது இந்த ஷைத்தான்கள் கிளம்பி கச்சேரியை கொண்டு வந்து வச்சு அவன் படிக்கிறான், திக்கும் திகந்தமும் கொண்டாடி யாரு நாகூர் சாவுல் அமீர் ஜெய ஜெயாம்பாங்களாம். ஜெயலலிதா கூட்டணியில் இருக்கிறதுனால அங்க நாளைக்கு மாஹர்ல வந்து ஜெயா ஜெயாம்பாங்க போல் இந்த பாட்டை எல்லாம் படிச்சு, சிறுக்கான பாட்டுகள் எல்லாம் படிச்சு, அட்டூழியமும் அந்த காசினுடைய அந்த கொழுப்பு அவரிடத்தை நிரம்பி வழிவதன் காரணத்தினால சமுதாயத்தில் உள்ள ஒரு கட்டுக்கோப்பை இவர்கள் குலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு ஒரு கட்டுக்கோப்புல இந்த ஊர், எவ்வளவு பிரச்சாரத்திற்கு இடையில, எவ்வளவு தியாகத்திற்கு இடையில, எவ்வளவு போராட்டத்திற்கு இடையில, எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு இடையில இந்த திருமணத்தை மிக சிக்கனமாக நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற பொழுது இவரிடத்தில் காசு இருக்கிறது என்ற காரணத்தினால அள்ளி வீசிட்டு போயிருக்கிறாங்க. இதை விட அப்பனான ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சமுதாயத்தில். என்ன ஆனா நீங்க இன்றைக்கு இவ்வளவு அளவுல செலவழித்து நீங்க திருமணம் முடிக்கின்றீர்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? சிக்கனமான திருமணத்துல தான் பரக்கத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இதனுடைய விளைவு என்ன? அதை பார்க்கணும் இல்ல? இதனுடைய விளைவு எவ்வளவு பெரிய விளைவு என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நான் கேட்கிறேன், இப்படி நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்க, திருமணம் முடிச்ச அன்றைக்கு அல்லது மறுநாள் பெண்ணு சாக மாட்டாளா? இறந்து போக மாட்டாளா? மூத்தாயிட்டா என்ன? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மணமகனா இருந்தாலும் மணமகளாக இருந்தாலும் எல்லாருக்கும் நீ படுக்கும் போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா, இறைவா உன்னுடைய திருப்பெயரை கொண்டு நான் மூத்தாகின்றேன், தூங்குறதுக்கு ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி தர்றாங்க. மாப்பிள்ளையா இருந்தாலும் இதை சொல்றது சுன்னத்து, மணப்பெண்ணாக இருந்தாலும் இதை சொல்றது சுன்னத்து. அப்ப ரசூலுல்லாஹ் மூத்தினுடைய பயத்தை உருவாக்குறாங்களே, அப்படி அந்த மூத்தினுடைய பயத்தை உருவாக்கி நீ இறைவனை அஞ்சிக்கொள் என்று சொல்கின்றார்களே, இப்ப இவ்வளவு லட்சக்கணக்கில் நீ செலவு பண்ணிட்டு அந்த மாப்பிள்ளை இறந்து போயிட்டா என்ன? மாப்பிள்ளையுடைய தகப்பனார் இறந்து போயிட்டா என்ன? பாக்குறோம் இல்ல? இன்னைக்கு தாங்க கல்யாணம் நடந்துச்சு, சேர்ல உட்கார்ந்து அப்படியே வந்து என்ன செய்தாருன்னா சாயா தாங்க குடிச்சாரு, சாயா குடிச்ச மாதிரி போயிட்டாருங்க, முடிஞ்சு இன்னும் இல்ல. கல்யாண பந்தலுக்கு செலவழிச்ச காசு ஹார்ட் அட்டாக் தந்தி அடிச்சுட்டா வரும், ஹார்ட் அட்டாக் ஆகி நான் வர்றேன் அல்லது மலக்கல் மௌத்து இன்றைக்கு நான் வரப்போறேன்பா நீ ரெடியா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போறாங்க. என்ன ஏன் இந்த செலவு செய்யறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? நாங்க அதாவது இப்ப நீங்க இந்த மாதிரி செலவு செய்யறதுனால பாட்டாளி வர்க்கம் என்ன நினைக்கிறான்? கடனை வாங்கி செலவு செய்யணும்னு நினைக்கிறான். அதான நடக்குது. இது இப்படி இந்த திருமணத்தை நீங்கள் நடத்த என்ன ஆகும் தெரியுமா? அதாவது பணக்காரர்கள் தேங்காயை உடைச்சா நான் சிரட்டையாவது உடைக்கிறேன், கொட்டாங்கச்சியாவது உடைக்கிறேன் ஏழை நினைக்கிறான். நீங்க ஒரு 1000 பேருக்கு கூப்பிட்டா, நீ 2000 பேரை நீங்க அழைப்பு கொடுத்தா அவன் என்ன செய்யறான்?
அதாவது வலிமா விருந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடிச்சிருக்காங்க. அப்படி முடிச்ச அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் போல பாலாடை கட்டி கொஞ்சம் போல மாவு இதெல்லாம் போட்டு பிணைஞ்சு அதை வலிமா விருந்தா கொடுத்திருக்கிறாங்க. ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் விருந்து கொடுக்கறாங்க ஒரு ஆண்டு அளவுக்கு. அவன் இந்த அளவுக்கு தான் விருந்து இல்லையா? இப்ப இதுல சுன்னத்தை நீ பாக்குறீல்ல, அன்னிக்காவும் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இதுல நீ விருந்து கொடுக்கணும் பாக்குறிய, இந்த விருந்து ஒரு அனுமதிங்கிறதன் காரணத்தினால இதுல நீ எல்லா பொருளாதாரத்தையும் நீ அள்ளி கொட்டி விடுவாயா? எவ்வளவு காலம் கதறோம், என்ன நடக்குது? இன்றைக்கு இந்த திருமணத்தின் போது செலவு செய்து வீட்டை வித்துட்டு வெளியில போகலையா? அப்படி என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க நடு தெருவில் ஒரு 10 தச்சு வீடு இருக்கும், வித்துட்டு வெளியில போய் இன்றைக்கும் வாடகை வீடு போய் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்? இந்த திருமணம் என்பது என்றால் பெரிய அளவில் அதற்கு விருந்து போடணும். அதாவது பந்தல் போட்ட நாள்ல இருந்து 50 கலம், 100 கலம், 1000 கலம், 2000 கலம் என்று நீங்கள் செலவு பண்ணுகின்றீர்களே, இந்த செலவு சமுதாயத்தில் என்ன விளைவை ஏற்படுத்தும் அதை சிந்தித்து பார்த்தீங்களா? இது மாதிரி நாமளும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பணக்காரவன் இருக்கிறவன் கையில உள்ள காசை வச்சுட்டு போயறான். ஆனால் ஏழை அல்லது ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவன் தன்னுடைய வீட்டில் உள்ள நகைய அடகு வைக்கிறான் அல்லது விற்கிறான் அல்லது விற்கிறான். இதன் மூலமாக அவன் அந்த காசை கொண்டு வந்து அல்லது கடன் வாங்கி திருமணத்தை முடிக்கிறான் அல்லது வீட்டையே விற்கிறாங்க. இது ஒரு போதைங்க. ஏன் தெரியுமா? இந்த போதைக்கு எல்லாருமே அடிமை. தௌஹீத் ஜமாத் தான் உடைச்சி எரிஞ்சிருக்கு. நாங்க இன்றைக்கு பேசுறோமே, எங்களுடைய ஜமாத்துல உள்ளவர்கள் இது மாதிரியான பெரிய அளவுல எல்லாம் விருந்து போடல, அப்படி நாங்கள் போட வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா இதை விட கடமையான காரியங்கள் எத்தனை இருக்குது. இதுக்கு அடிமை ஆயிரம். என்ன அடிமை? எவ்வளவு பெரிய அளவுல சாப்பாடு போட்டீங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க, ரொம்ப சங்கையா இருந்துச்சுங்க. இந்த விருந்து போட்டு சொன்ன உடனே இவர் அப்படியே தாங்கல. ஆமாங்க, நான் அவரை கூப்பிட்டேன், இவரை கூப்பிட்டேன். என்ன இப்படி காசை ரசூலுல்லாஹ் கொட்ட சொல்லியிருக்காங்களா? இப்படி நீங்க எதற்காக வேண்டி இப்படி கொட்டுறாங்க தெரியுமா? இந்த புகழுக்காக வேண்டி. ஒரு மனிதன் புகழுக்காக வேண்டி என்ன செய்வான் தெரியுமா? மஹ்ஷர்ல 3 பேர்கள் அல்லாஹ் முன்னிலையில் விசாரிக்கப்படுறாங்க. நீ என்னப்பா செய்த என்று ஒரு செல்வந்தன் கேட்கும்போது உனக்காக வேண்டி அள்ளி கொடுத்த அப்படிங்கிறாங்க. நீ எனக்காக வேண்டி அள்ளி கொடுக்கல, உலகத்துல கொடைவள்ளல் சொல்லப்படும் நினைச்சா அந்த பட்டம் உனக்கு கிடைச்சிருச்சு, இவன் நரகத்துக்கு போய் என்று முகங்குப்புற நரகத்துல தூக்கி போடப்படுகின்றான். அதை போன்று இன்னொரு இடத்துல கேட்கிறான், நான் ரொம்ப உனக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி ரொம்ப ஓதி தொழுதான் அப்படின்பாரு. பெரிய காரி அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீ ஓதுன, அதனுடைய பலன் உனக்கு உலகத்தில் கிடைச்சிச்சு, அதனால நீனும் நரகத்திற்கு போயிரு என்று இந்த 3 பேர்களை அல்லாஹ் விசாரிக்கிறானே. அதுல ஒரு ஆளு ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படக்கூடிய ஆளு. அவர்கிட்ட கேட்கிறான், அல்லாஹ் உனக்காக வேண்டிதான் நான் தியாகம் செய்தேன் போட என்று நரகத்தில் தூக்கி எறிகிறான். ஏன் தெரியுமா? நீ இறந்த பிறகு உன்னை தியாகி என்று வாழ்த்தணும், மக்கள் புகழணும் நினைச்ச. நீ இறந்த பிறகு அந்த புகழ் உலகத்தில் கிடைச்சிருச்சு, நீ நரகத்துக்கு போ. அது என்ன நடக்குது பார்த்தீங்களா? தான் இறந்த பிறகும் தான் புகழப்பட நினைக்கிறான் பாருங்க, அவ்வளவு போதை. அந்த போதைக்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய விருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் சமுதாயத்தில். இதை விட இது சுன்னத்துன்னு பாக்குறீங்களா, வலிமா சுன்னத்துன்னு பாக்குறீங்களா, ஃபர்ல பாத்தீங்களா? என்ன நடக்குது? வட்டிக்கு இன்றைக்கு வாங்கி கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நீங்க வட்டியை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வட்டியை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், ஈமான் கொண்டவர்களாக இருந்தீர்கள் என்றால், அல்லாஹ்வை மறுமையை நம்பியவர்களாக இருந்தீர்கள் என்றால் வட்டியை நீங்கள் விட்டு விடுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய ஈமான் இருக்குமையானால் விட்டு விடுங்கள். அப்படி இல்லை என்றால் ஃபஇல்லம் தஃபாலு ஃபாஸனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, நீங்கள் அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் போர் தொடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றானே. அந்த வட்டி இன்றைக்கு சமுதாயத்தில்
நடமாடவில்லையா? வட்டியை வாங்கி கொண்டு அதை அடைக்க முடியாம இன்றைக்கு கஷ்டப்பட்டு அந்த வட்டியிலே நொந்து செத்து கொண்டு இருக்கின்றானே. வாங்க நான் காட்டுறேன் எத்தனை பேர்கள் இன்றைக்கு வட்டியில வாடிக்கொண்டு இருக்கின்றான் என்று. வட்டியில ஈடுபட்டவன், கொடுக்கிறவன், வாங்குறவன் அவனுக்கு நிரந்தர நரகம் என்று சொல்கின்றார்களே. அவனை காப்பாற்றணுமா? இந்த காசு அதுக்கு போச்சா? அதுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ரொம்ப தூரத்திற்கு போக வேண்டாம். உறவினர்களை ஆதரிக்கிறது, அதை எப்படி உறவினர்கள் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். நீ போய் அவனை கண்டறிஞ்சு உதவி செய்யும் மார்க்கம் சொல்லுத. அந்த அடிப்படையில் நீங்க உதவி செய்திருக்கீங்களா? இன்றைக்கு காட்டுறேன். பணக்கார குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் மஸ்ஜித் ரஹ்மான்ல வந்து தௌஹீத் ஜமாத்துல வந்து மனு கொடுத்திருக்காங்க. மெடிக்கல் காலேஜுக்கு சேர முடியவில்லை, உதவி செய்யுங்கள். பொறியியல் கல்லூரியில மெரிட்ல பாஸ் பண்ண பையன் செலவுக்கு வழி இல்லை என்று, வகை இல்லை என்று நிதி கேட்கிறான். பணக்கார வீட்டு பிள்ளை, கொடுக்கிறீங்களா? அதற்கெல்லாம் நீங்க கொடுக்கிறது கிடையாது. அப்ப இதெல்லாம் உறவினர்களை ஆதரிக்கிறது ஃபர்து என்று வருகின்றது. எந்த அளவிற்கு லா இதுக்குள் ஜன்னத்தை காத்தியும், சொந்த உறவை பகைக்கக்கூடியவன் இது போன்று உதவி செய்யாமல் இந்த மாதிரி கல்யாண பந்தல்ல செலவழிக்கிறான அவன் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று சொல்றாங்களே. அந்த உறவினர்கள் நீங்க ஆதரிச்சிருக்கீங்களா? எத்தனை உறவினர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் நீங்கள் உதவி செய்திருப்பீங்களா? அப்போ கடமையை செய்ய தவறுறீங்க. சுன்னத்து என்ற அடிப்படை போர்வையில எது பரலோ அதை நீங்கள் செய்வது கிடையாது. அதை செய்திருக்கீங்களா? மஸ்ஜித் ரஹ்மான்ல ஒவ்வொரு ஜும்மாவிலையும் அறிவிக்கிறோம், டயாலிசிஸ் உதவி செய்யுங்கள். ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அவன் வந்து டயாலிசிஸ் செய்வான்ல. இப்படி மேலப்பாளையத்திலேயே கிட்னி பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. காசுக்கு அவன் ஏங்கிக்கிட்டு இருக்கிறானே. உனக்கு அல்லாஹ் தஆலா 2 கிட்னியை தந்திருக்கானே, அதை பஞ்சர் ஆக்கி விட்டால், பழுதாக்கி விட்டால், கோடி கணக்கில் பேனர்களை வச்சு அரசியல் தலைவர்களை வரவேற்பதற்காக வேண்டி ஏதோ போகிற போக்கில மேடையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அதுல உங்களுக்கு மகிழ்ச்சி. அத்தனை பேர்கள் அந்த சபையில வந்து உட்கார்றான் பாருங்களேன். அதுல ஆலிம்சா வந்து உட்கார்றான் பாருங்களேன். காசுக்காக வேண்டி இவனும் எங்கேனாலும் வருவாங்க. யாரு? இந்த ஆலிம்சாக்கள். அவன் இப்படி எல்லாம் வந்து நடத்துகின்றீர்களே. இந்த கிட்னியினால பாதிக்கப்பட்ட சகோதரர்கள் அவருக்கு உதவி செய்திருப்பீங்களா? வாங்க, சமுதாயத்தில் அதாவது ரமலான் மாதத்தில் நோன்பு நேரத்தின் போது வீடு வீடாக போய் ஏழைகள் யார் என்று கணக்கெடுத்து வச்சிருக்கிறோம். கதவை தட்டி எங்கள்கிட்ட கேளு பட்டியலை. உன் காசு வந்து இப்படி திருமண பந்தல்ல சாப்பாடு களரியில போக வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயே, இந்த பாரு சுன்னத்துங்கிற போர்வையில் அப்படி செய்றீங்களே, இந்த பாரு நாங்க காட்டுறோம். பரவு உயிரை காப்பது கடமையா இல்லைங்க. நினைச்சு பாருங்க. தீ எரியுது அப்படிங்கும் போது அதை அணைக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை நாம கொடுக்கணும். அது மாதிரி உயிர் போகக்கூடிய அந்த கட்டத்தில் இது மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டாமா? எத்தனை பேர்கள் கெஞ்சி கொண்டிருக்கின்றார்கள், ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள், பணத்திற்காக வேண்டி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லி என்று ஏமாந்து விட்டு கடனுக்காக வேண்டி அலைகிறான், ஏறிட்டு பார்க்க மாட்டேங்கிறான். ஏன்? சமுதாயத்தில் உள்ள வந்தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமின் பத்தி சொல்லும்போது ஒரே உடல்னு சொல்றாங்கல்ல. அவனுடைய கை, ஒரு சகோதரன், அவனுடைய கை எப்படி என்றால் ஒரு உடல்ல உள்ள ஒரு கை, அவன் கொஞ்சம் ஏதோ ஒரு அதுல ரத்தம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய அந்த இதயத்தில் இருந்து அங்க ரத்த சப்ளை போகணும் இல்ல. இது மாதிரி சமுதாயத்தில் எனக்கு இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவன் நிற்கின்ற பொழுது அவனுக்கு உதவி செய்யணுமா இல்லையா? அப்படி செய்றீங்களா? கிடையாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மெடிக்கல் உதவி மட்டும் நீங்க செய்யுங்க. இந்த பந்தல்ல காசை போட்டு கொடுத்துறீங்களே, இதுல பிரமத சமுதாயம், இந்த அரவிந்த் கண் மருத்துவமனை எவ்வளவு நல்ல காரியங்களை செய்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை, அதாவது நாங்க இந்த கிட்னியினுடைய அந்த ஒரு பெண் சுலைமான்ங்கிற ஒருவர் கிட்னியினால பாதிக்கப்பட்டு இளம் மனைவி எங்களுடைய ஜமாத்துல வந்து நின்றாங்க. அப்படியே நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். வடிச்சு அப்படி கண்ணீர் வடிச்சு எங்களுடைய ஜமாத்தினுடைய சார்பில் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி அந்த பெண்ணுக்கு கொடுத்தோம். அந்த பெண்ணு மாதிரி எந்த ஒரு பெண்ணு வந்து ஒரு கணவனுக்கு வாய்க்க மாட்டான். அந்த மாதிரி அந்த பெண்ணு நாங்க எங்கெங்கெல்லாம் போய் நிதி வசூல் பண்ண என்று அந்த பெண்ணு சொல்லும் போதுதான் சாய்பாபா இருக்கான், புட்டபர்த்தி சாய்பாபா, அவன் காசு கொடுத்திருக்கான்.
எப்படி இப்ப நம்முடைய கிட்னி பஞ்சராய போச்சா நம்முடைய மனைவிமார்கள்லாம் நமக்கு ஒத்துழைப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி. அந்த 2 கிட்னியும் பழுதாகி போன அந்த சுலைமான் அப்படிங்கிறவர் அவருடைய முகமெல்லாம் உப்பி போயிருந்துச்சு. அவருடைய கிட்னி மாற்றுப்பதிகம் செய்யப்பட்டு அத்தனைக்கு இந்த ஜமாத் ஹிந்து பத்திரிகையிலும் போட்டிருந்தாங்க. ரீஜனல் பகுதியில ஹிந்து பத்திரிகையிலும் போட்டிருந்தாங்க. அந்த அளவிற்கு இந்த ஜமாத் அவர்களுக்கு உதவி செய்தது. இப்படி இது மாதிரி பாதிக்கப்பட்ட ஆட்கள் கண்டறிந்து அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்திருப்பீங்களா? அந்த மாதிரி உதவி தேவை உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த சாய்பாபா அந்த அவன் ஒரு ட்ரஸ்ட் வச்சு உதவி செய்யறான். நம்மள்ட்ட வசதி இல்ல, பக்கு இல்ல, வகை இல்ல. இந்த திருமணத்திற்கு இந்த கரியும் நீ கூப்பிடுற ஆட்கள் பூரா அன்றாட காட்சிகளா, கஞ்சிக்காக வேண்டி லாட்டர் அடிக்கக்கூடியவனா, அவன் புளிச்ச வேப்பத்துக்காரன் எல்லாம் வந்து சிவகிராம கிருஷ்ணன் போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, கொலஸ்ட்ரால் கொழுப்பு நிறைய இருக்குன்னு சொல்றவங்க கூப்பிட்டு கொழுப்பு பிடிச்ச காசை வச்சு நீங்க கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. தேவையா இது? மார்க்க எப்படி சொல்லுதா? இது அநியாயம் இல்ல? இது ஏழைகளை நீங்க கூப்பிட்டு அழைக்கிறீங்க. எவன் வந்து நமக்கு முகஸ்துதி பாடுவானோ, எவன் நம்ம புகழுவானோ, காக்கா அப்படின்னு சொல்லிட்டா போச்சு. காக்கான்னு சொல்லி கை கால பிடிக்கிறான, காக்கா பிடிக்கிறான, அவனுக்காக வேண்டி நீங்க வந்து என்ன செய்றீங்க? அள்ளி வீசுறீங்க. யாருக்குப்பா இது? என்ன பிரயோஜனம் இது? இது தர்மத்துல சேருமா? இது கர்மத்துல போய் சேரும். அநியாயமான கர்மத்துல போய் சேரும். அதனால பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சமுதாயத்தில் மேல பாகத்தில் இருக்கிறாங்க. இதை ஒரு ஜமாத்தும் கண்டுக்கிற மாட்டாங்க. எந்த ஒரு ஜமாத்து தலைவர்களும் இதை கண்டுக்கிறது கிடையாது. அப்படி கண்டறிந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அது பிரயோஜனமா இருக்கு. அதுக்கு உதவி செய்யலையா? வாங்க, கல்விக்காக இன்னைக்கு ஏங்கிட்டு நிக்கிறான். பெரும் பெரும் பணக்கார வீட்டு பிள்ளைகள் இந்த மாதிரி கல்யாண பந்தல்ல, பந்தல் 3 நாள் 1 வாரம். எதுக்குப்பா இந்த பந்தல்? ஒரு நாளைக்கு என்று ஒரு வைத்துக்கொண்டால் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. 7 நாள் 8 நாள் கடந்த காலத்துடைய அந்த கலாச்சாரத்தை அப்படியே கொண்டு வர்றாங்க. 7 நாள் உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்து சாப்பிடுறது, காசை பூரா கறியாக்குறது. அப்போதாவது வயல் இருந்துச்சு, இப்ப எல்லாம் வயலையும் தின்னுட்டு ஏப்பம் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன் இந்த மாதிரி இந்த வயக்காடு எல்லாம் வச்சு ஒரு காலத்துல போட்டான, மார்க்கம் தெரியாம இந்த ஆளும் சாக்கள் மார்க்கத்தை சொல்லாம அவங்க தங்களுடைய வாழ்க்கையை தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க, வயிற்றை தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போதும் அதை தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சத்தியத்தை சொல்லவே மாட்டார்கள் அவர்கள். பாருங்களேன், இந்த நிக்காஹ் சபையில வந்து ஒரு ஆலிம் வந்து கலந்துக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இது வெக்கம் இல்ல அவங்களுக்கு எல்லாம்? ஆலிம் சாய் என்ற ஒரு தலைப்பா, அதாவது நான் ஏற்கனவே சொல்றேன், இந்த அதிகப்படியான டிரெஸ் போட்டு வர்றான ஆலிம் சான், இவன் ஃப்ராடு பேர்வழி. நீங்க இந்த ஃப்ராடு பேர்வழி பூரா நீங்க எடுத்து பாருங்க. புட்டபர்த்தி சாய்பாபா இவ்வளவு பெரிய கொண்டைய வச்சிருப்பான், கக்கத்தை தூக்குனா பூ வருதான், எல்லாத்துக்கும் நாத்து தான் வரும், அதுதான் அவன் வருது. புரியுதா? அது மாதிரி பிரம்மானந்த சாமியார் அவன் வந்து வாயில இருந்து லிங்கம் எடுத்தாராம், சிங்கை திருச்சி செயல உள்ள கிடக்கு. பாக்குறோமா? எல்லாம் அந்த பிராடுகார பேரும். இவன் என்ன செய்யறாங்க? ஒரு ஜிப்பா ஒண்ணு போட்டு, ஒரு தொப்பி ஒண்ணு போட்டு, 2 கிலோ துணியும் தலையில கவுத்தி வச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்டவன் பிராடுகாரன். இந்த மாதிரியான இந்த சபையில வந்து சத்தியத்தை சொல்ல வேண்டாமா? இப்படி இந்த பேனர்களை நீ அள்ளி போட்டிருக்கேப்பா, இது மாதிரியான காசு செலவழிக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டாமா? சொல்ல மாட்டாங்க. அவன் நாம இந்த மாதிரியான இந்த கல்யாணம் கண்டிக்கத்தக்கது, அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆகணும். இது மாதிரியான இந்த திருமணத்துல நீங்க செலவு செய்யறீங்களே, இது என்ன காட்டுதுன்னா அதாவது அவன் என்ன பழமொழி வச்சிருக்கான்? கல்யாணத்தை முடிச்சு பாரு, கட்டணத்தை கட்டிப்பாரு அப்படிங்கிறான்ல, அப்படில கொண்டு வந்துட்டீங்க. இஸ்லாமிய மார்க்கம் அப்படியே சொல்லுது. மிக எளிமையான முறையில சம்சாட்டியில கல்யாணம் முடிச்சவங்க நாங்க இல்லையா? ஓரளவுக்கு துபாயில போய் ஒரு 200 300 400 பேருக்காவது சம்பாதிக்கலாம் என்ற சக்தி உள்ள என்னுடைய சகோதரனை பார்த்து, தேவையில்லை, சமுதாயம் இன்றைக்கு இதுலதான் காசை இறைச்சிக்கிட்டு இருக்குது என்று சொல்லி திருமணத்தை நடத்தவில்லையா? அவங்க எளிமையாக நடத்துங்க. அந்த எளிமையில தான் பரக்கத்து இருக்குது. நீங்க அதிகமான முறையில இந்த திருமணத்தை நீங்க செலவு செய்து நடத்தினீர்கள் என்றால் அது என்ன ஆகும் தெரியுமா? இன்றைக்கு பெண் குழந்தைகளை கொல்றான். திருச்சி போன்ற பகுதிகளில் நீங்க பார்க்கலாம், பெண் குழந்தைகளை எப்படி கொல்றான் தெரியுமா? இது இந்து பத்திரிகையில வந்தது. சாதாரணமாக நாம இதை சொல்லல. சில ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால இந்து பத்திரிகை வந்துச்சு. பிறந்த பொம்பளை குழந்தைங்க, அந்த குழந்தை பிள்ளையினுடைய வாயில பீடி புகையில இருக்குல்ல, அதனுடைய சாத்தை அரைச்சி அப்படியே கொடுத்து கொலை செய்யறான். யாரு செய்யறான்? ஆம்பளை கிடையாது,
கொலை செய்யறான்னு கூட நான் சொல்லிட்டேன். கொலை செய்யறான். தாய், தாய் என்றால் கருணை, அன்பு, இரக்கம், பாசம், பந்தம் என்பதற்கு மறுபெயர் இல்ல. அந்த தாய பிள்ளைய கொலை செய்யறான். அத போல பிறந்த இந்த குழந்தைக்கு காரம் நிறைந்த சூப்பை கொடுத்து, காரம் நிறைந்த சூப்பை நாம குடிச்சாலே தாங்க முடியல. பிறந்த குழந்தைக்கு இந்த காரம் நிறைந்த அந்த சூப்பை கொடுத்து அந்த குழந்தையை கொல்றாங்க. அடுத்து ஒரு குழந்தைக்கு அது ஒரு தாயினுடைய மார்புல பால் குடிக்கின்ற பொழுது வயிறு நிரம்பி விட்டால் வாயை எடுத்துரும், அவ்வளவுதான் அதனுடைய அளவுகோல். இது மாதிரி ஒரு குழந்தையினுடைய வாயில என்ன செய்றாங்க தெரியுமா? மீண்டும் 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 சங்க வச்சு புகட்டி அந்த அதுல திணறி போய் ஓவர் ஃபீடிங் தாங்க முடியாது, அப்படியே தத்தளிச்சு மூச்சு திணறி அந்த குழந்தை சாவுது. இதை செய்யறது யார்? அன்புக்கு பெயர் போன பெற்ற தாய். நடந்தது சேலத்திற்கு பக்கத்துல. சும்மா சொல்லல, தேவைப்பட்ட அந்த கட்டிங்க நான் எடுத்து தர்றேன். அடுத்து இன்னொரு காரியம், குழந்தை பிறந்த உடனே அந்த தாயினுடைய தொப்புள் குடியை அறுப்பாங்க. அந்த தொப்புள் குடியில ஏகப்பட்ட மருந்துகள் இருக்கின்றது என்று இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடிச்சு சொல்லுது. அந்த தொப்புள் குடியை அறுத்துட்டு ரத்தம் வடியுமுள்ள குழந்தையினுடைய வயிற்றில் இருந்து அதை காயப்படுத்த, அந்த காயத்தை ஆற்றணும் இல்ல, ஆற்றுறதுக்கு பதிலாக அந்த ரத்தத்தையே ஓட விடுறது. அதுலயே அந்த குழந்தை ஜன்னி கண்டு அப்படி சாகுது. இப்படி ஒரு மெத்தட்ல கொலை செய்யறாங்க. அடுத்து குழந்தையை ஈர துணியில போர்த்தி டேபிள் ஃபேனுக்கு முன்னால வச்சு அந்த ஃபேனை வேகமாக சுழட்டி விடுறது. மூச்சு தாங்க முடியாம அந்த குழந்தை கொல்லப்படுது. இத பூரா யார் செய்யறா? பெண்கள் தான் செய்யறாங்க. நிருபர் கேட்கிறாங்க, இந்து பத்திரிகை நிருபர், ஏமா இப்படி செய்றீங்க அப்படிங்கும் பொழுது, இந்த குழந்தை வளரும் போது அதுக்கு காது குத்து, மூக்கு குத்து, அதுக்கடுத்து ஒரு சடங்கு, அதுக்கு சாப்பாடு, அதற்கு பின்னால கல்யாணம், அதுக்கு ஒரு விருந்து, நகை போடணும், டவுரி கொடுக்கணும், இத்தனை அவமானத்தை நாங்க சந்திக்கணுமா? பிறக்கும் போதே இந்த குழந்தைய அதனுடைய கழுத்தை பிடித்து நெறித்து விட்டால், குரல் வழியை நெறித்து விட்டால், சாகடித்து விட்டால் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது இல்ல. அப்படி சொல்லுது இல்ல. இந்த குழந்தை மறுமையில அல்லாஹ் தஆலா முன்னிலையில கொண்டு வந்து நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தப்படும் போது இந்த சின்னஞ்சிறு சிசு, உலகத்தையே பார்க்காத, கண் திறக்காத, பாவம் அறியாத, இந்த கபடம் நிறைந்த உலகத்தை பற்றி தெரியாத அந்த குழந்தை விசாரிக்கப்படும். எதற்காக வேண்டி கொல்லப்பட்டாய் என்று கேட்கப்படும். அந்த குழந்தைகிட்ட அல்லாஹ் கேட்பான், யா அல்லாஹ், திருமணம் திருமணம் நடக்கும் பொழுது 1000 கலம் 2000 கலம் என்று விருந்து வைத்தார்கள், சாப்பாடு வச்சாங்க, வரதட்சணை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதனால இந்த பெண் குழந்தை பிறந்தாலே அவமானம், இந்த பெண் குழந்தை பிறந்தாலே சாக்காடு, இந்த பெண் குழந்தை பிறந்தாலே வறுமை, இந்த பெண் குழந்தை பிறந்தாலே சாபம், இந்த பெண் குழந்தை பிறந்தாலே ஈனம் என்று நினைத்து நாங்கள் கொல்லப்பட்டோம் என்று சொல்லும் போது, எவன் 2000 கலம் வச்சானோ அவன்லாம் மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்பான். இந்த கல்யாணத்தை பெருசாக்கி எங்கோ ஒரு நடந்த ஒரு கொலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கலவரம் நடந்தாலே 504(6) அதாவது வெடிகுண்டு வச்சான் அப்படின்னு சொல்லி போடுறான். 302 மர்டர் கேஸ் போடுறான். 307 அட்டெம்ப்ட் டு மர்டர் என்று கொண்டு வர்றான். ஒரு கலவரத்திலே ஒரு ஆள் மீது 10-20 செக்ஷன்ல காவல்துறை போடுறான்னு ரப்புல் ஆலமீன், காவல்துறையாவது பொய்யா போடுவான். ரப்புல் ஆலமீன் இந்த வரதட்சணை திருமணங்கிற காரணத்தினால 1000 கலம் 2000 கலம் திருமணம் பெருசாக காட்டப்பட்டதன் காரணத்தினாலதான் இந்த குழந்தையெல்லாம் சாவுக்கு காரணம் என்று மறுமையில எவன் இது போன்ற அரசியல் தலைவர்கள் அழைத்து பேனர்களை கட்டி வச்சு கச்சேரி கொண்டு வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்டான அத்தனை பேர்களும் மறுமையில ரப்புல் ஆலமீன் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அவர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இரையச்ச வேண்டாமா? என்ன தொழுறீங்க? என்ன நான் மக்காவுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் மக்காவுக்கு போயிட்டு வரேன் ஹாஜிங்கிற பேர்ல சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இதை பார்க்க வேண்டாமா? சமுதாயத்தில் எவ்வளவு சீர்கேடுகள் நடக்குது, சமுதாயத்தில் எவ்வளவு பேர்கள் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க இந்த திருமணம் இப்படி பெருசாக காட்டப்பட்டதுனால. அதனால தான் ரத்தின சுருக்கமா ரசூலுல்லாஹ் இன்ன ஆலமிக்காஹி பரக்கா ஐஸருஹுமானா, திருமணத்திலேயே இறைவனுடைய திருப்தியை பெற்றது எது செலவு சிக்கனமாக இருக்கிறதோ அதுதான் என்று.
அப்ப அந்த திருமணத்தை சிக்கனமாக நடத்த வேண்டாமா? அப்படி இப்படி நடத்தாதவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆகணும். இது மாதிரியான திருமணத்துல சமுதாயத்தில் உள்ளவர்கள் போய் கலந்து கொள்ளவும் கூடாது, புறக்கணிக்கணும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல நமக்கு சொல்றான், وَقَدْ نَزَّلَ عَلَيْكُمْ فِي الْكِتَابِ أَنْ إِذَا سَمِعْتُمْ آيَاتِ اللَّهِ يُكْفَرُ بِهَا. நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை செவியுற்றால் அந்த வசனங்கள் மறுக்கப்படும், அந்த வசனங்களை கிண்டலாக எடுத்துக் கொள்ளப்படும் என்று அல்லாஹ் வேதத்தில் அருள் இருக்கின்றான். ஃபலா தகூது மாகும், அவர்களோடு நீங்கள் உட்காராதீர்கள். அத்தா யகூது ஃபீ ஹதீஸின் கைரிஹி, அவர்கள் வேறு சிந்தனைக்கு செல்கின்றவரை அவர்களோடு சேர்ந்து இருக்காதீங்க. அல்லாஹ் சொல்றான், அப்படி நீங்கள் சேர்ந்து இருந்தீர்கள் என்றால் இன்னக்கும் இதம் மிஸ்லுக்கும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். இன்னல்லாஹ ஜாமியுல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ. அல்லாஹ் தஆலா இந்த நயவஞ்சகர்களையும் காபிர்களையும் நரகத்தில் ஒன்றாக தூக்கி போடுகின்றான். ஏங்க, குர்ஆன் ஒரு செய்தியை சொல்லுது, நீங்க பெண்ணுக்கு மஹர் கொடுத்து திருமணம் முடிங்க அப்படின்னா இவன் கேட்கிறான், யார் இந்த ஆலிம் சார் கேட்கிறான், தடை இருக்குதா? என்னப்பா இது? அத போல பெண் வீட்டுல இன்றைக்கு விருந்து வைக்கிறாங்களே, இந்த மாதிரியான இந்த மாதிரி ஆடம்பரம் 2000 3000 வைக்கிற இடத்துலயும் இந்த பெண் வீட்டுல விருந்து வைக்கிறாங்களே, இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. எப்படி? இவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? பெண் வீட்டுல விருந்து வைக்கிறதுக்கு தடை இருக்குதா? ரசூலுல்லாஹ் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அவளி முலபிஷாத், மாப்பிளை பார்த்து தான் விருந்து வைக்க சொல்றாங்க. அப்படின்னாவே ஒரு உத்தரவுலேயே தடையும் அடங்கி இருக்கின்றது போட்டிருப்பான். இங்கு உத்தரவு பெற்று உள்ளே வரவும், என்ன அர்த்தம்? அனுமதி இல்லாம உள்ள வரக்கூடாது. அந்த உத்தரவுக்கு பின்னால தடையும் உள்ள அடங்கியிருக்கு. ஒருத்தனை பார்த்து சொல்றோம், எப்ப மலம் கழித்து விட்டு நீ கழுவிக்கொள், கழுவக்கூடாது என்பதற்கு தடை இருக்கிறதா? இப்போ நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அட்டு பிடிச்சவங்க வீட்டுல வந்து நுழைஞ்சா பாச்சாம் பத்தம் தின்பாங்க, பேசிட்டு போகுது, அப்படியே இருந்துட்டு போ. என்னப்பா இது? நீ இப்படி அதாவது பிச்சைக்காரன் நம்மகிட்ட அன்றைக்கே இந்த ஆன்சாக்கள் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பிச்சைக்காரன் காசு கேட்கிறான், அவன் இருந்து கொஞ்சம் காசை எடுத்துட்டு, ஆனா இன்றைக்குள்ள பிச்சைக்காரன் அந்த அளவுக்கு பணக்காரனுக்கான வேற விஷயம், அவன் இருந்து காசை எடுத்துட்டு இதுக்கு தடை இருக்கான்னு கேட்டா எப்படியோ அதுதான். அல்லாஹ் கொடுக்க சொல்லி இருக்கும் பொழுது நீ கொடுப்பான், அங்க என்ன தடை இருக்குதான்னு சொல்லி கேட்கிற. இப்படி குர்ஆன்ல உள்ள இந்த உத்தரவுகள்லாம் நீங்க ஒவ்வொன்றுக்கும் தடை இருக்கிறதா தடை இருக்கின்றதா கேட்டா ஒரு உத்தரவுமே குர்ஆன்ல இருந்து செயல்படுத்த முடியாது. பெண் வீட்டுல நடக்கக்கூடிய அந்த வீட்டுல நடக்கக்கூடிய அந்த விருந்துல போய் கலந்து கொள்ள கூடாது. மார்க்கத்தில் இது தடுக்கப்பட்டது. அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆகணும். ஜாக் அப்படிங்கிறது குர்ஆன் ஹதீஸை போதிக்கிற இயக்கத்தில் உள்ள ஒருவர் இங்க பேசும்போது தடை இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க என்னங்கிற அந்த அடிப்படையே தெரியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னும் தௌஹீத் ஜமாத்துல என்ன செய்திருக்கிறோம்? முகத்தாச்சனை பாக்கி எவ்வளவு பழகி இருந்தாலும் சரிதான், பெண் வீட்டு விருந்தா நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினால் நாங்க கலந்துக்கிற மாட்டோம், புறக்கணிச்சிருக்கிறோம். எடுத்து பாரு, இவனோட மாதிரி இந்த காசு வாங்கிட்டு கண்டதுக்கும் போய் நிப்போம் இல்ல, அது மாதிரியான ஆட்கள் கிடையாது. நாம இது போன்ற ஆட்கள் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, இந்த ஆலிம் சாக்கள ஃபஹலஃப மின் பாதிஹிம் ஹல்ஃபுன், ஒரு கூட்டம் பின்னால வரும், வரிசுல் கிதாப, இவர் வாப்பா ஆலிம்சா, வாப்பாவுடைய வாப்பா ஆலிம்சா என்று வராதத்தினுடைய அடிப்படையில் இந்த வேதத்தை பெற்றிருக்கிறார்கள். யகுதூன அர்லஹாதல் அத்னா, இந்த உலகத்தினுடைய அற்ப காசை பெற்றுக் கொள்கின்றார்கள். கல்யாண சபையில போய் கவரை வாங்கிக்கிறோம், அல் ஃபாத்திஹா வைக்க வந்த கல்யாணத்துல, அதே போல கர்நாடக வந்த கல்யாணத்துல அங்க போய் இருந்துகிட்டு அங்கேயும் ஒரு ஃபாத்திஹா போட்டு, ஏன்டா இப்படி காசு வாங்குற? எப்பொழுதுனா அவர்கள் சொல்லிட்டார்கள், செய்யக்கூடாதுனா அல்லாஹ் எங்களை மன்னிச்சுக்குவார். எப்படி வார்த்தைன்னு பாருங்க. மறந்து மிசலுகு, இது போன்று எவ்வளவு காசு வந்தாலும் சரிதான் அதை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். இவங்களும் அந்த கல்யாணத்துல கலந்து கொள்கின்றார்கள். இந்த கல்யாணத்துல உள்ள அந்த தீமையெல்லாம் கண்டிக்க மாட்டான். பாருங்களேன், ஷரியத் பைனான்ஸ்ங்கிறது போய் திறந்து வைக்கிறோம் ஒரு ஆலிம்சான, வட்டி அலுவலகத்தை போய் திறந்து வைக்கிறோம் ஒரு ஆலிம்சா அப்படின்னு சொன்ன இவனுக்கு பின்னால மக்கள் நம்பி போலாமாங்க? சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு ஆலிம்சா விவரமே கிடையாதுங்க. இந்த கடைப்பள்ளியில ஒரு ஆலிம்சா, இந்த ஆள் அத்தியடித்தர்ல பேசும்போது ஒரு பயான்ல சொல்றான், மதீனா நகரத்திற்கு போனால் செருப்பு போடாதீர்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் நடந்த பூமியா, எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான பேச்சு. இவங்கெல்லாம் இந்த திருமணத்துல போய் கலந்து கொண்டு
அந்த திருமணத்தில் நடக்கக்கூடிய அந்த தீமைகளை கண்டிப்பாங்க நினைக்கிறீங்களா? கண்டிக்க சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் அந்த ஹதீஸை சொல்லிருக்கணும். என்ன ஹதீஸ்? தரைமட்டத்திற்கு மேல் உயர்ந்திருக்கக்கூடிய அந்த கபறுகளை தரைமட்டமாக்குங்கள் என்ற அந்த முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிக்கு சொல்ல, அலி அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹய்யாஜுக்கு சொல்றாங்களே, முஸ்லிம்ல இடம் பெறத ஹதீஸ் கிதாப் பேரை சொல்ல மாட்டோம், புகாரி ஷரீஃப் அப்படிமா, முஸ்லிம் ஷரீஃப். இந்த ஷரீஃப்ல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இருக்க, எதை சொல்லணுமோ அதை சொல்றது கிடையாது. இந்த தீமைய இவர்கள் தடுக்க மாட்டார்கள். நாங்க சொல்றது கடமை. என்ன அல்லாஹ் தஆலா சொல்றாங்கல்ல, அன்ஜைனல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூ, தீமையை தடுத்தார்களே அவர்களை நாங்கள் காப்பாற்றினோம். தீமையை கண்டு பிசாமாவை கேடுகட்டும் போறான் என்று இருந்தானே அந்த ஆளையும் தீமை செய்தாங்களே, கடல்ல போய் மீன் பிடிச்சாங்களே, 2 பேரையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா நசிக்கிட்டான். அது மாதிரியான ஒரு நிலை வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் மேலப்பாளையத்தில், அதாவது 1986 திருமணம் நடந்துச்சு. அன்றையிலிருந்து நாங்கள் இந்த மேலப்பாளையத்தில் திருமணம் என்பது எளிமையாகத்தான் நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை செய்துவிட்டு இருக்கிறோம். அந்த பிரச்சாரத்தினுடைய தாக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சில ஷைத்தான்கள் கிளம்பி இது போன்று கச்சேரி வைக்கிறது, 1 வாரத்திற்கு 2 வாரத்திற்கு பந்தல் போடுறது, 2000 களம் 3000 களம் என்று விருந்து வைக்கிறது, இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் எங்க போய் சேரும்? அந்த பெண் குழந்தைகளை கொலை செய்றாங்களே அங்கதான் கொண்டு போய் சேரும். அப்படிப்பட்ட ஒரு விளைவை தான் ஏற்படுத்தும். இது போன்று நான் ஒரு விளைவை தான் சொல்லி இருக்கிறேன். இந்த திருமணத்தை பெருசாக்கி காட்டுறதுனால உள்ள விளைவுகள் இருக்கின்றனவே மாபெரும் பாதகங்கள். திருமணம் எத்தனை பெண்கள் வா காட்டுறேன். ஒரு பெண்ணு நமது ஊர்லயே பிரமத சமுதாயத்தினோடு சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா, தெரிஞ்சு பிள்ளையும் பெற்று வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. மாப்பிள்ளை கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைச்சாலும் வரதட்சணை வேணும், வெளியில போயிட்டா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஊர்ல இந்த திருமணத்தை பெருசாக்கி காட்டுறீங்களப்பா. பெண் வீட்டுல இந்த விருந்து கொண்டு வந்து எதுக்காக அதை தடுக்கிறோம்? தௌஹீத் ஜமாத்துல பெண் வீட்டுல உள்ள இந்த பாரம் ஏற்கப்பட அவங்க சீரழிவாங்க, கடனை வாங்குவாங்க, பீடி கடையில சம்பாதிக்கக்கூடிய அந்த போனஸை மாப்பிள்ளை வீட்டுல கொடுத்துட்டு போறாங்க. ஒரு வீட்டுல ஒரு 10 பெண் இருந்தா அல்லது 7 பெண் இருந்தா அல்லது ஒரு 5 பெண் இருந்தா அந்த குமர்களை கரையேற்றுவதற்கு எவ்வளவு பெரிய பாடு. அந்த தகப்ப வீட்டை வைக்கலையா? மலேசியா சிங்கப்பூர் என்று யாசகம் போய் கேட்கலையா? பிச்சை எடுக்கலையா? கடைக்கடையா போய் இந்த நிலைக்கு எல்லாம் இது கொண்டு போகும். 1-2 விளைவு கிடையாது, பல விளைவுகள் இருக்கின்றன. எனவே இந்த திருமணத்தினுடைய செலவு சிக்கனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து இந்த சமுதாயத்தை நோக்கி நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நீங்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த திருமணத்தை சிக்கனமா நடத்துங்க. பெண் வீட்டுல எங்க ஜமாத்துல நாங்க எந்த ஒரு 2 வாரத்துக்கு முந்தி 3 வாரத்துக்கு முந்தி ஜமாத்து போய் கலந்துட்டு வந்துச்சு. அதுல தகவல் வருது விருந்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த பையனை கூப்பிட்டு நீ எப்படி விருந்து வச்ச அப்படின்னு சொல்லும்போது, வெளியூர்ல இருந்து ஆட்கள் வந்தாங்க அதனால நான் வச்சேன். வெளியூர்ல இருந்த ஆட்கள் வந்தா உள்ளூர்ல உள்ள ஆட்கள் உன் குடும்பத்துல ஒரு 50 பேர் 50 கலங்கிற அளவிற்கு ஒரு 200 பேருங்கிற அளவுக்கு நீ எப்படி சேர்த்த? அதனுடைய விவரம் தெரியாம நான் நடந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சொல்லலையா? இப்படி நாங்க விளக்கண்ணைய கல்ல ஊத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு திருமணத்தின் போது பெண் வீட்டுல விருந்து வைக்க கூடாதுன்னு சொல்லி விடுறோம். பொண்ணு வீட்டுக்காரன் சொல்றான் விருந்து வைக்கிறோம்னா தூக்கல மாட்டி தொங்குவேன் அப்படிங்கிறான். தொங்குப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியிருந்துச்சு. எப்படி கிளம்புறானோ பாருங்க. அப்ப என்ன இது சமுதாயத்தில் ஒரு நிர்பந்தம் மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. பெண் வீட்டு விருந்து இருந்தா தான், அதனால தான் அதை உடைச்சு காட்டுறோம். வைக்காத மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சக்தி இருந்தா வச்சுக்க, சும்மா சாதாரண முறையில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி திருமணத்தை அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த சமுதாயத்தில் இப்படி வரம்பு மீறி செலவுகள் செய்வார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த பாருங்க, நம்ம மழை வரல, தென்மேற்கு பருவமழை அதுவும் போயிடுச்சு. அதுக்கடுத்து இப்போது வடமேற்கு பருவமழை அக்டோபர் 20 வரணும் என்று பிரெடிக்ஷன் முன்னக்கூடி கணிச்சான். இன்னும் வரல, 24 ஆச்சு. இந்த மாதிரி கலரி வீட்டுல போய் அதுவும் பெண்களும் ஆண்களும் கல்யாண வீட்டுல போய் இப்படி சாப்பிட்டா, இந்த மாதிரி வரம்பு மீறி போனா எப்படி அல்லாஹ் நமக்கு இந்த அருள் செய்வான்? அதனால அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த ஆலிம்சாக்கள் சில பேர்கள்
அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? புறக்கணிக்கணும் சொல்றிய, புறக்கணிக்கணும் சொல்றது நாம எந்த அடிப்படையில சொல்றோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் என்ற அடிப்படையில நாம சொல்றோம். லுயினல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத தாவூது ஈசா இப்னு மரியமுடைய வாயினால பனி இஸ்ரவேலர்கள் காபிரானவர்கள் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். தாலிக பிமா சவ்வ கானு யாத்ததும், அவர்கள் வரம்பு மீறி நடந்தார்கள் என்ற காரணத்தால் அல்லாஹ் தஆலா சொல்றான், லா யதகானு லா யதஹனாஹுனா முன்கரின் ஃபஅலு, மக்கள் செய்து கொண்டிருந்த அந்த தீமையில் இவர்கள் ஒதுக்காமல் இருந்தார்கள். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, லபேசமாக்கானு யஃபாலு, அவர்கள் செய்தது மிகவும் கெட்டது அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு இந்த ஆன்சாக்கள் ஒதுங்குறாங்களா? கிடையாது. அவன் இந்த தௌஹீத் ஜமாத் கேட்டு பாருங்க, எத்தனை திருமணங்கள், சொந்தத்துல எத்தனை திருமணங்கள் போய் கலந்து கொள்ளல. தௌஹீத் ஜமாத்துல உள்ள எல்லாருமே அப்படித்தான். சொந்தங்களே கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் எங்க கல்யாணத்துக்கு கூட வர மாட்டேங்கிறீங்களா? அங்கதானே பிரச்சனையே இருக்குது, வில்லங்கமே அங்கதானே இருக்குது. அதனால அங்க எப்படி வர முடியும்? இந்த ஜமாத் எப்படி ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு உறவுகள் எல்லாம் யார் இந்த கொள்கையில இருக்கிறாங்களோ தான் அவங்க தான் உறவு இருக்கிற அடிப்படையில் இருக்கிறோம். இப்ப இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, நீ போகாம இருக்க வேண்டியதானே? அதாவது பிளைட்ல பொம்பளைகள் இருந்தா அங்க போகாம இருப்பியா? இவங்களுக்கு உதாரணம் சொல்லியே பழக்கமாயி போச்சுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் என்னிடத்துல தான் கேட்கணும் அப்படிங்கிறான். அதுக்கு இவன் தோசைக்கல்லு, அல்லாஹ் நெருப்பு, தோசைக்கல் தான் ஒரு மீடியேட்டர். அப்படி எப்படி தோசை அடுப்புல ஊத்த முடியாத சட்டியில வச்சுதான் ஊத்தணும். நான் சொல்றேன் கிரில் சிக்கன், அது என்ன செய்வ? நெருப்புல தானே காட்டி ஆகணும். அது என்னடா அத மாதிரி நாம மார்க்க அடிப்படையில ஒன்று சொல்லும் போது புறக்கணிக்கணும் குர்ஆன் வசனத்தை சொன்னா இவன் என்ன சொல்றான் தெரியுமா? அது எப்படி அந்த பொம்பளை அங்க இருப்பாங்களே, அங்க நீ பிளைட்ல நீ போகாம இருப்பியா என்ற திட்டமிட்டு, நம்முடைய கையில இல்லாத பிளைட்லாம் திட்டமிட்டு ஒரு நிக்கால போய் கலந்துக்கிறான். அதுல போய் கலந்துக்காராத அப்படின்னு சொன்னா அதை கிண்டல் பண்றான். பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, மா யுஜாதிலு ஃபி ஆயாத்தினா ஃபி ஆயாத்தில்லாஹி இல்லல்லதீன கஃபரு, நம்முடைய இந்த வசனங்கள்ல விதந்தாவாதம் யார் செய்வார்கள் தெரியுமா? காபிரானவர்கள் தான். அதான் நாங்க சொன்னோம், இவன் காபிரு என்று சொல்லி இருக்கின்றோம். இந்த மெண்டல்கள் டிவியில வருவானுவ, நேர்மையும் வருவானுவ, இவர்களுடைய பிரச்சாரத்தை எல்லாம் நீங்கள் கேட்டு இது மாதிரியான இந்த திருமணத்தில் போய் கலந்து கொண்டு இம்மையும் மறுமையும் பாவடித்துக் கொள்ளார்கள் என்று கேட்டு நாமோ திருமணத்தை ஆடம்பரம் இல்லாமல் நாளைய மறுமையில அல்லாஹ்விடத்தில் விசாரணை விட்டு தப்பிக்கக்கூடிய வகையில எளிமையான முறையில் நடத்துவோமாக, அல்லாஹ்வுடைய திருப்புறத்தை குருவமாக என்று கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.